முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தும் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், பவன் கல்யாண் ஆகியோர் மதவெறியை தூண்டும்படி பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. மதுரையில் வண்டியூர் அருகே இந்து முன்னணி அமைப்பு சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்வில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் மற்றும் ஆதீனங்கள், சன்னியாசிகள் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். குன்றம் காக்க, குமரனை காக்க என்ற முழக்கத்தை முன்வைத்து திருப்பரங்குன்றம் கோயில் முகப்பு தோற்றத்தில் மாநாட்டு மேடையும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக உரைகள், சிறப்புரைகளுடன் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ், தெலுங்கு கலாச்சாரத்தை ஒன்றிணைக்கவே பாஜக தெலுங்கு மொழியை கற்றுக்கொள்ள சொல்வதாக கூறினார். ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம், பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு, கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து மதம் இருக்கக்கூடாது என்பதற்காக பஹல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், இந்துக்களின் வாழ்வியல் முறைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும், ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாடு எச்சரிக்கை மணியாக அமைந்திருப்பதாகவும், முருகன் கோயில்களில் வழிபாட்டு விவகாரத்தில் தலையிட்டால் சூரசம்ஹாரம் செய்துவிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இந்துக்கள் ஒருவர் கூட மாற்று மதத்திற்கு செல்லக்கூடாது, மாற்று மதத்திற்கு சென்றவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசினார். ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற நான் விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கிறேன். இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும். இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, மன்னிச்சு போயிடும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. 230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது, 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக, இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற இருக்கிறது. நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு, மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும். தொடர்ந்து பேசிய ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண், இந்துக்களின் கலாச்சாரம் மிக ஆழமானது, அதை யாராலும் அழிக்க முடியாது. உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகப்பெருமான் தான். அநீதியை அழித்து மக்களை சமமாக நடத்தியவர் முருகன் என்றார். இந்து மத நம்பிக்கையை கொண்டாட தனக்கு உரிமை இருப்பதாகவும், இந்து மதத்தை கேள்வி கேட்பவர்கள் அரேபியாவிலிருந்து வந்த மதம் குறித்து கேள்வி கேட்க முடியுமா எனவும், இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள், சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்று பவன் கல்யாண் பேசினார். தீவர்களை வதம் செய்வது அறம், அதன் பெயரே புரட்சி, அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். ஒருவன் இந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது, அதை கேட்க நீங்கள் யார்? என் மதத்துக்கு மரியாதை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள், முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்றேன்,
சீண்டி பார்க்காதீர்கள். முருகபக்தர் மாநாட்டில் அரசியல் பேசவோ பிற மதத்தை இழிவுபடுத்தும் வகையிலோ மதவெறியை தூண்டும் வகையிலோ பேசக்கூடாது என்பது உட்பட 50க்கும் மேற்பட்ட அறிவுரைகளை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கையாக கூறியிருந்தது. ஆனால் மாநாட்டில் பேசிய நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பவன் கல்யாண், இந்து முன்னணி தலைவர்கள் மதவெறியை தூண்டும் வகையிலும் அரசியலை முன்வைத்தும் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது.